அதி நிச்சயமாக நீங்கள் எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, இன்று கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். இந்த தியான வேளையை கருத்தோடு கவனியுங்கள். பின்பு எங்களோடு ஜெப வேளையிலே இணைந்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வலிகள், உங்களுடைய வியாதிகள், பல்வேறு உபத்திரவங்கள் அது நின்று போகும், தீர்ந்து போகும் என்பதிலே மாற்றம் இல்லை. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீர்களானால், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவரை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்றால் அற்புதங்களை விசுவாசிக்க வேண்டும். ஐயா, நாம் கிறிஸ்துவை, நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவர்தான் இரட்சகர் என்றால் அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் சுகமளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூட